இந்த நீர்நிலை பகுதின்னு தெரியுது. அதை ஆக்கிரமித்து அந்த வீடை கட்டும்போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்ங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதை ஆக்கிரமிக்கும் போதே தடுத்திருந்தால் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடாக கட்டி அதுக்கு மின் இணைப்பு கொடுத்து எரிவாயு இணைப்பு வாங்கி வாக்குரிமை வாங்கி குடும்ப அட்டை வாங்கி அதுக்கு வரி செலுத்தி இவர்களே சாலையெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. எல்லா வேலையும் செஞ்சு 60 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க. 3 தலைமுறையாக இங்கே வாழ்கிறோன்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அப்போ திடீர்னு இதை நீங்கள் வேறு இடத்துக்கு போங்க அப்படின்னா அவங்க குறைஞ்சபட்சம் கேட்குறது, சரி மாற்று இடம் கொடுங்க, ஒவ்வொரு செண்டு ஒரு மாற்று இடம் கொடுத்துருங்க, நாங்களே போய் ஒரு கூரையை தற்காலிகமாக போட்டு கூட வாழ்ந்துக்கிறோம், பிறகு எங்களுக்கு வசதி வரும்போது கட்டிக்கிறோன்றாங்க. அப்படி இல்லை நாங்கள் கொடுக்குற வீட்டில் போய் இருங்க அப்படின்னா 10 பேர் கொண்ட குடும்பம் 12 பேர் கொண்ட குடும்பம் இவங்க கொடுக்குற வீட்டு அளவுக்குள்ளே வாழ முடியுமாங்கிறது யோசிக்கணும். அவங்க கேட்குற முதல்ல எங்கள் வாழ்விடம் இங்கே, வாழ்வாதாரம்